நீங்கள் எப்போதாவது உங்களை நீங்களே கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? என்னை ஏன் இப்படி நடத்த இந்த மக்களை நான் அனுமதிக்க வேண்டும்? பொறுமை குறைந்து சுயமதிப்பு சோதிக்கப்படும்போது பலர் எதிர்கொள்ளும் கேள்வி இது. இந்த தருணங்களில் அதிகமாக உணர்ந்து உங்கள் மதிப்பை கேள்வி கேட்பது எளிது. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. மற்றவர்களிடமிருந்து அவமரியாதை அல்லது எதிர்மறையை அவர்கள் ஏன் பொறுத்துக் கொள்கிறார்கள் என்று பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். அவமரியாதையை கையாள்வது ஒரு ஆழ்ந்த தனிப்பட்ட சவால். இதற்கு உள் வலிமை, தெளிவு மற்றும் உங்கள் மதிப்பை பற்றிய திடமான புரிதல் தேவை. உங்களுக்காக நிற்காமல் மற்றவர்கள் உங்களை அவமதிக்க நீங்கள் அனுமதிக்கும்போது, நீங்கள் அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்கள் சொந்த தேவைகளை புறக்கணிப்பது பரவாயில்லை என்ற செய்தியை அனுப்புகிறீர்கள். நீங்கள் மரியாதைக்கு தகுதியானவர். நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதில் இருந்து இது தொடங்குகிறது. நீங்கள் உங்களை மதிக்கும்போது, உயர்ந்த தரங்களை அமைக்கும்போது, சூழ்நிலைகள் அல்லது உங்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் நபர்களை நீங்கள் பொறுத்துக் கொள்வதை நிறுத்துவீர்கள். நீங்கள் கேட்கப்படுவதற்கும் குரல் கொடுப்பதற்கும் மதிக்கப்படுவதற்கும் பிறந்திருக்கிறீர்கள். இந்த வீடியோவில் உங்களை மோசமாக நடத்தும் நபர்களை எவ்வாறு கையாள்வது மற்றும் வழியில் உங்கள் தன்னம்பிக்கையை மீண்டும் கண்டுபிடிப்பது எப்படி என்பதை ஆராய்வோம். மரியாதைக்குரிய பயணம் உள்ளுக்குள் தொடங்குகிறது. தனிப்பட்ட வளர்ச்சி குறித்து கூடுதல் வீடியோக்களுக்கு சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். உள்ளே நுழைவோம். 1. ஒப்புதல் தேடுவதை நிறுத்து. அவமதிக்கப்படும் போது உங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படலாம். ஆனால் உண்மையான மரியாதை உள்ளிருந்து வருகிறது, மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதிலிருந்து அல்ல. வெளிப்புற சரிபார்ப்பை நாடுவதற்கு பதிலாக உங்கள் சுயமரியாதையை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள். உதாரணமாக, உங்கள் முதலாளியை ஏற்க அதிக வேலை செய்வதற்கு பதிலாக உங்கள் சொந்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள். உங்களைப் பற்றி 3 நேர்மறையான விஷயங்களை குறிப்பிடுவது போன்ற தினசரி பயிற்சி உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். 2. பதிலளிக்கவும், எதிர்வினையாற்ற வேண்டாம். அவமதிக்கப்படும்போது மனக்கிளர்ச்சியுடன் செயல்படுவது எளிது, ஆனால் இது பெரும்பாலும் விஷயங்களை அதிகரிக்கிறது. சிறிது நேரம் நிறுத்தி, சிந்தித்து, சிந்தனையுடன் பதிலளிக்கவும். உதாரணமாக, உங்கள் கருத்தை நான் புரிந்து கொள்கிறேன், ஆனால் இதை தனிப்பட்ட முறையில் விவாதிப்போம் என்று அமைதியாகச் சொல்லுங்கள். அளவிடப்பட்ட பதில் அமைதி மற்றும் முதிர்ச்சியை காட்டுகிறது. 3. உங்கள் மதிப்பை பற்றி தெளிவாக இருங்கள். உங்கள் எல்லைகளைப் பற்றிய தெளிவு இல்லாததால் அவமரியாதை பெரும்பாலும் வருகிறது. உங்கள் மதிப்பை வலியுறுத்துவதில் நம்பிக்கையுடன் இருங்களானவம் இல்லாமல். உதாரணமாக, ஒரு நண்பர் உங்கள் சாதனைகளை குறைத்து மதிப்பிட்டால், அந்த ஒப்பீடு மரியாதைக்குரியது என்று நான் நினைக்கவில்லை என்று வலியுறுத்தவும். உங்கள் நடத்தை மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதற்கான தொனியை அமைக்கிறது. 4. மூலோபாய அலட்சியத்தை பயன்படுத்துங்கள். சிலர் கட்டுப்பாட்டைப் பெற எதிர்வினைகளை தூண்டுகிறார்கள். இத்தகைய சூழ்நிலைகளில் மூலோபாய அலட்சியம் சிறப்பாக செயல்படுகிறது. சூழ்நிலையை புறக்கணிக்காதீர்கள், ஆனால் உணர்ச்சிவசப்படுவதை தவிர்க்கவும். யாராவது உங்களை விமர்சித்தால் அமைதியாக இருங்கள் அல்லது அமைதியாக இருங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்களின் எதிர்மறையானது உங்களை பாதிக்காது என்பதை நீங்கள் காட்டுகிறீர்கள். 5. நிலைமையை நிவர்த்தி செய்யுங்கள் நேரடியாக. மோதலை தவிர்ப்பது எளிதானதாக தோன்றலாம், ஆனால் அது அவமரியாதையை அதிகரிக்க அனுமதிக்கிறது. ஆக்ரோஷமாக இல்லாமல், ஏற்றுக்கொள்ள முடியாததைப் பற்றி நேரடியாக இருங்கள். உதாரணமாக, யாராவது உங்களுக்கு இடையூறு விளைவித்தால், தயவுசெய்து நான் முடிக்கட்டும் என்று அமைதியாகச் சொல்லுங்கள். இந்த பிரச்சனையை தீர்ப்பது நீங்கள் அவமரியாதையை பொறுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. 6. அவை உங்கள் மனநிலையை பாதிக்க அனுமதிக்காதீர்கள். ஒருவரின் அவமரியாதை உங்கள் மனநிலையை பாதிக்க அனுமதிப்பது எளிது. நினைவில் கொள்ளுங்கள், அவர்களின் செயல்கள் அவர்களை பிரதிபலிக்கின்றன, நீங்கள் அல்ல. ஒரு சக ஊழியர் ஒரு நகைச்சுவையான கருத்தை கூறினால், அது உங்கள் நாளை அழைக்க விடாதீர்கள். சமநிலையை மீட்டெடுக்கவும் உங்கள் மன அமைதியை பாதுகாக்கவும் சில நிமிடங்கள் வெளியே செல்லுங்கள். 7. உங்கள் போர்களை தேர்ந்தெடுங்கள்.
அவமரியாதையின் ஒவ்வொரு நிகழ்வும் உங்கள் ஆற்றலுக்கு உத்தரவாதம் அளிக்காது. சில நேரங்களில் சிறிய குற்றங்களை விட்டுவிடுவது புத்திசாலித்தனம். உங்கள் போர்களை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுத்து உண்மையில் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்துங்கள். ஒரு அறிமுகமானவர் முரட்டுத்தனமான கருத்தை கூறினால் அதை புறக்கணிப்பது சிறந்த தேர்வாக இருக்கலாம். இது முதிர்ச்சியைக் காட்டுகிறது, பலவீனத்தை அல்ல. 8. தனிப்பட்ட வளர்ச்சியைத் தேடுங்கள். ஒவ்வொரு அவமரியாதையான சந்திப்பும் வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாகும். இந்த சவால்கள் பின்னடைவு மற்றும் உணர்ச்சி நுண்ணறிவை உருவாக்க உங்களுக்கு உதவும். அதன் பிறகு நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள், அதிலிருந்து நீங்கள் எவ்வாறு வளர முடியும் என்பதைப் பற்றி சிந்தியுங்கள். இது எதிர்கால சூழ்நிலைகளை அதிக நம்பிக்கையுடன் கையாள உங்களை தயார்படுத்தும். இந்த நுண்ணறிவுகள் உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். தனிப்பட்ட வளர்ச்சி பற்றி மேலும் தெரிந்து கொள்ள சந்தா செலுத்த மறக்காதீர்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.